சார் நான் இந்த ரெண்டு அரசாங்கத்துமே எதிரி, ரெண்டு பேருமே திட்டு பசங்க தான். ஸ்டாலின் வந்து பாதி தாலி அறுத்துட்டாரு. இப்போ எடப்பாடி வந்து மற்ற தாலி அறுத்து சாவடிச்சிடுவாங்க. மக்களை ஏமாத்துறாங்க. நீ நல்லா இருக்கிறதுக்கோசம் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள். நாங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கவே மாட்டோம். என் பண்டாட்டியா இருந்தாலும் அடுத்தவங்களா இருந்தாலும் சரி, இலவச பேர் எல்லாரும் நல்லா இருக்கு. ஏமா மொத்தத்தை கேன்சல் பண்ணு, காசும் வேணா, இலவச பேர் இருந்ததுன்னா விலைவாசி குறை, மக்களை வாழ வை, விலைவாசி குறை, அவங்களுக்கு வேலை கொடு, படித்தவங்களுக்கு வேலை கொடு. காலேஜில் படிச்சுட்டு 5 லட்சம் பேர் வெளியே வரான். 5 லட்சம் பேருக்கு வேலை கொடு அரசாங்கத்தில். சார் நான் இந்த ரெண்டு அரசாங்கத்துமே எதிரி, ரெண்டு பேருமே திட்டு பசங்க தான். மக்களை ஏமாத்துறானுங்க, மக்களை இலவசம் கொடுத்து ஏமாத்துறானுங்க. இந்த இலவசத்தை நிறுத்தி மக்களுக்கு வேலை கொடு, விலைவாசியை குறை. அது பூ விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆட்டோ விற்கிறவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடு, பொண்ணுங்களுக்கு வேலை கொடு. அதை செய்யுங்க. அதை விட்டுவிட்டு இலவச ஃப்ரீ பஸ்ஸு, ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீ, பொம்பளைங்களுக்கு அந்த இலவசத்தை யார் அறிவிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு போடுங்க ஓட்டு. ஒரு சிஎம் தான் மூட்டை கட்டி அந்தந்த தொகுதியில் ஒரு ஓட்டு கூட செதற விடக்கூடாது. நீ மூக்குத்தி கொடுப்பியோ, கம்மலை கொடுப்பியோ, தாலியை கொடுப்பியோ, ஒரு ஓட்டு கூட செதற விடக்கூடாது. செதற விட்டா செருப்படி விழும். இதெல்லாம் ஸ்டாலின் சொல்கிறாரு, புரியுதுங்களா? இது மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு பொம்பளைங்கிட்டு மூக்குத்தியும் கம்மலுங்குத்து ஓட்டு போடுன்னு கொடுக்க வீடை தேடி 3:30 மணிக்கு கத்தாட்டி காசு கொடுத்து ஓட்டு போடுன்றாங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டுருக்க மாதிரி ஆண்களுக்கும் இலவச பேருந்து விடுறேன்னு சொல்லி ஐயா எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சார் நான் வந்து ஆட்டோ டிரைவரு, புரியுதுங்களா? ஸ்டாலின் வந்து பாதி தாலி அறுத்துட்டாரு ஆட்டோ ஃப்ரீ பஸ்ஸை விட்டு. இப்போ எடப்பாடி வந்து ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் விட்டா மற்ற தாலி அறுத்து ஆட்டோக்காரனை சாவடிச்சிடுவாங்க. இவங்களுக்கு எதை ஃப்ரீ பஸ் விடுறது, எதை ஃப்ரீயாக விடுறதுன்னு தெரியல. மக்களை ஏமாத்துறாங்க, புரியுதுங்களா? அதனால் நீ நல்லா இருக்கிறதுக்கோசம் பல லட்சம் மக்கள், பல கோடி மக்கள் ஆட்டோக்கார குடும்பம் அழிஞ்சு போயிடும். இது அவங்க நீ ஃப்ரீ கொடு வேண்டாம் சொல்ல. இவர் 2000ன்றது 4000 கொடு, ஃப்ரீ பஸ் எடு, ஆட்டோக்காரும் பழிப்பான். எல்லோரும் காசு கொடுத்து பஸ்ஸில் போட்டோம், அதை கொடு. நீங்கள் ஆட்டோக்காரங்களுக்கு பொழப்பை வந்து கவர்மெண்ட் தான் கெடுத்துன்னு சொல்கிறீங்க. அன்றைக்கி பல மக்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டால் 100 ரூபாய்க்கு இடத்துல 200 300 கேட்குறாங்க, அநியாயமாக கேட்குறான்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது மாதிரி இப்போ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓலா ஓடுதுங்களே, ஓலா ஊப்பரு அதில் தான் சாவடிச்சாங்களே. எல்லாம் ஓலா ஊப்பரு எல்லா வண்டியும் போட்டு இந்த தமிழ்நாடு இதுன்னு போட்டு நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே ஃபோனில் போட்டு அந்த ரேட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ரேட்டு அவங்க ஒத்துக்குன்னு தான் ஏறுறாங்க. ஓலாலே கூட ஏற மாட்டேன்றாங்க. ஓலா ஊப்பரில் கூட அவங்க தானே விட்டாங்க ஓலா ஊப்பரு. அந்த ஓலா ஊப்பரில் அம்மா ஓலா காசு தாம்மா ஏறுமா அப்படின்னா, இல்லைங்க ஃப்ரீ பஸ் வரேங்க. ஏங்க ஃப்ரீ பஸ் யார் வருது? யார் மகளிர் யார் சொல்கிறா? இப்போ புது வண்டியே இப்போ எலெக்ஷனுக்கோசம் ஸ்டாலின் புது வண்டியே 250 பஸ் விட்டுருக்காரு. குன்றத்தூர் எலெக்ஷன் கோட்டை ஸ்ட்ரென்த் அடிக்கிறாரு அவர். என்ன 250 பஸ்ஸு, பேட்ரி பஸ்ஸு, இப்போ பூந்தமல்லி டு தாம்பரம் வரலாம் ஃப்ரீ பஸ் போகுது, ஏசி பஸ்ஸே போகுது. எலெக்ஷனுக்கு ஸ்ட்ரென்த் அடிக்கிறாரு. இப்போ அதே மாதிரி இவர் தான் புத்திசாலி. எடப்பாடினா ஃப்ரீ பஸ் ஆண்களுக்கு ஃப்ரீனா அப்போ எது தான் பஸ்ஸே வேலை இப்போ இது வச்சிடலாமே. பிஸ்னஸ் ஆகாது இல்லை, ஆட்டோக்கார குடும்பம் என்ன ஆகுறது? பிஸ்னஸ் ஆகாதுன்னு நான் சொல்லலை. ஆட்டோக்காரங்க எல்லாத்தையும் அரசாங்கத்தில் ஏற்றிக்கோ. ஆட்டோக்காரன் அத்தனை ஆட்டோக்காரங்களை அரசாங்கத்தில் நான் டிரைவராக சேர்த்துக்கிறேன், மாதம் இவ்வளோ சம்பளம், வண்டி ஓட்டுங்க சொல்லு. நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கவே மாட்டோம். எப்பவுமே ஆட்டோக்காரன் அழிக்கிறது டிஎம்கே காரங்க தான். இதே சிங்கார சென்னையில் ஸ்டாலின் மேயராக இருக்கும்போது சிங்கார சென்னையில் ஆட்டோவை ஒழிச்சிட்டு ஃபுல்லாகவே சிங்கப்பூர் சென்னையாக போகுது. கார் தான் சிங்கப்பூரில் கார் தான், ஆட்டோவே கிடையாது. அது மாதிரி ஆக்கணும்னு ஆட்டோ ஒழிக்கணும்னு பார்த்தாரு சார். அது ஆட்டோக்கு எப்படி 3.5 லட்சம் கொடுத்துருவாங்களா அவங்க? 10 ரூபாங்க, 10 ரூபா தாங்க சேர் ஆட்டோ. நீ நல்ல ஆட்டோவுக்கு கூட பஜாஜ் ஆட்டோவை சேர் ஆட்டோவை தான் ஏறுறாங்க. ஏறும்போதே கை போடுறாங்க. எங்கே போடுங்கம்மா? அவன் அரும்பாக்கு போடுங்க. எவ்வளோமா தரீங்க? 10 ரூபா தாங்க. நான் சாதாரண சேர் ஆட்டோவையும் சாதாரண ஆட்டோவையும் நான் சாதாரண ஆட்டோ தான் ஓட்டுறேன், மீட்டர் ஆட்டோ. 10 ரூபா தான். கடவுள் பொதுவாக சொல்கிறேன். எனக்கு 68 வயசாச்சு. மீட்ரு போடுறேன். யார் வேணாங்க மீட்ரு? 10 ரூபா தாங்க, 10 ரூபா தாங்க அரும்பாக்கத்துக்கு. அம்ஜிகாரிக்கு எவ்வளோ? அம்ஜிகாரிக்கு போனால் 20 ரூபாங்க. அம்ஜிகாரிக்கு 20 ரூபாங்க. இருங்க வாங்க, அம்ஜிகாரிக்கு 20 ரூபாங்க. அரும்பாக்கத்துக்கு 10 ரூபாங்க.
இவங்களே இது இல்லைன்னா போங்க, ஃப்ரீ பஸ் வருதுங்க, போங்க, ஃப்ரீ பஸ் வருது. இங்கே நின்று பாருங்க, இங்கேருந்து விஜயகாந்த் மன்றத்துக்கு எவ்வளோ பூ மூட்டை மூட்டையாக எடுத்துன்னு எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 ரூபா தான். கேளுங்க அந்த மாவை, நான் அடிச்சுக்கிறேன். அந்த மூட்டை மூட்டையாக பூ எடுத்துன்னு போகிறாங்க. பாருங்க, எங்கே விஜயகாந்த் சத்திரம் அங்கே தாண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ கொடுக்குறான்னு கேளுங்க. 15 ரூபா கொடுத்தா கூட ஏற மாட்டாங்கம்மா. அப்போ 5 ரூபா கொடுமா. அப்போ ஆட்டோக்காரங்களாம் நேர்மையாக இருக்காங்களா சார்? போலீஸ்காரங்க நேருங்களா? 100க்கு 90 பேரில் 10 பேர் தான் நல்லவங்க இருக்காங்க, மீதி 90 பேர் தர. அதே மாதிரி 100க்கு 10 பேர் 90 பேர் தரணுன்னா கொடுப்பான். 10 பேர் நல்லவங்க எங்களை மாதிரி பாதிக்கப்படுறாங்களே, வயசானவங்க. இப்போ எனக்கு கண் பார்வை கிடையாது, 68 வயசாச்சு. ஓலா ஊப்பர் போடுறது கிடையாது. ஐயா நம்புறேன், சேர் ஆட்டோ மாதிரி போகிறேன், 10 ரூபா 20 ரூபா. என் குடும்பம் எப்படியோ பழைக்கணும், நாங்கள் எங்களுக்கு பசி இல்லாத சாப்பிடணும். அதான் ஆட்டோ ஓட்டலாம் ஐயா. ஏம்மா கண் பார்வை சரியில்லாம ஆட்டோ ஓட்டலாம். கண் டெஸ்ட் முன்னாடி போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கண் பார்வை இதில் இல்லை, ஓரளவுக்கு இதில் ஃபோனில் பார்க்குற அளவுக்கு பார்வை இல்லை. ரோட்டில் போட்டு வண்டி ஓட்டலாங்க, ரோட்டில் போட்டுறதுக்கு வண்டி ஓட்டலாம். நான் கண்ணாடி இல்லாத லென்ஸ் வச்சுருக்கேன், அது ஓட்டலாம். இன்னும் அந்த ஓலா ஊப்பர்லாம் அந்த இதெல்லாம் லைன் எல்லாம் பார்த்து போக முடியாதுங்க, புரியுதுங்களா? எந்த அரிசி இலவச பேருந்து அது தேவையில்லை. பெண்களுக்கு என் பண்டாட்டியாக இருந்தாலும் அடுத்தவங்களா இருந்தாலும் சரி, இலவச பேருந்து எல்லாரும் நல்லா இருக்கு. ஏமா மொத்தத்தை கேன்சல் பண்ணு, காசும் வேணாம், இலவச பேருந்துனா விலைவாசி குறை, மக்களை வாழ வை, விலைவாசி குறை, அவங்களுக்கு வேலை கொடு, படித்தவங்களுக்கு வேலை கொடு. காலேஜிலேருந்து வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் வெளில வராங்க. காலேஜில் படிச்சுட்டு 5 லட்சம் பேர் வெளியே வரான். 5 லட்சம் பேருக்கு வேலை கொடு அரசாங்கத்தில் கொடுங்க. அவன் ஆட்டோ ஓட்ட மாட்டான். 5 லட்சம் பேர் வேலையை தர்றான், கிடைக்கலன்னா அவனுக்கு அப்போ 20,000 10,000 கொடுத்தா கூட ஆட்டோ கொடுத்துட்றாங்க. ஆட்டோ கொடுத்துட்டா பேங்க்கு டீ வந்து மாதத்துக்கு 30,000 ரூபாய் டீ வருது. அவன் என்ன பண்ணுவான்? 10 ரூபாய்க்கு டிக்கெட் ஓட்டினா எப்படிங்க டியூ கட்ட முடியும்? ஒரு நாளைக்கு 500 ரூபா எடுத்து வைக்கணும். அதனால உங்களுக்கு இலவசம் வேணாம். எங்களுக்கு இல்லை, எந்த பொம்பளைக்கும் இலவசம் வேணாம், விலைவாசி குறைங்க. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, பெண்களுக்கும் வேலை கொடுங்க. நாங்கள் ஏன் இலவசத்தை எதிர்பார்க்க மாட்டோம்? வேலை இல்லாதனால தானே கேட்குறோம். சார் 1000 ரூபா வாங்குறீங்களா? நாங்கள் வாங்கலை. வாங்குறது இல்லை. இதனால வேணான்னு விட்டீங்களா? இல்லை நீங்க வாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? ஏன்? பெண்களுக்கு தானே சார் இது. பெண்களுக்கு பெண்கள் உங்க வீட்ல வாங்குறாங்களா? எங்கள் வீட்டுக்காரமா வாங்குறாங்க. வாங்குறாங்கல்ல? நான் போய் சொல்ல நீங்க வேணாம்னு சொல்றீங்க. வேணான்னு எப்படி சொல்ல முடியும் ஏன் சார் இலவசம் வேணான்றீங்க? சார்? நான் வேணான்னு சொல்லிட்டுட்டா அது போய்டுமா? அவங்களுக்கு 62 வயசாச்சு. அதில் முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க இந்த 100 ரூபாய் பென்ஷன் வாங்கலை, சாலின் கொடுத்த காசு வரல, முதியோர் பென்ஷன் வாங்குறாங்க. 63 வயசாச்சு, 3 வருஷமாக வாங்குறாங்க. இவர் போகிறதுக்கு முன்னாடியே வாங்குறாங்க சார், இவர் போகிறதுக்கு முன்னாடியே வாங்குறாங்க. சார் நீங்க வரவேற்கலாம் எதிர்க்கிறீங்களா சார்? இலவச இந்த- பேருந்தா? சார் நான் இந்த 2 அரசாங்கத்துமே 2 பேருமே திட்டு பசங்க தான். மக்களை ஏமாத்துறானுங்க, மக்களை இலவசம் கொடுத்து ஏமாத்துறானுங்க. இந்த இலவசத்தை நிறுத்தி மக்களுக்கு வேலை கொடு, விலைவாசி குறை. அது பூ விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆட்டோ விற்கிறவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடு, பொண்ணுங்களுக்கு வேலை கொடு, அதை செய்யுங்க. அதை விட்டுவிட்டு இலவச ஃப்ரீ பஸ்ஸு, ஆம்பளைங்களுக்கு ஃப்ரீ, பொம்பளைங்களுக்கு ஃப்ரீன்னா அப்போ யார் தான் பஸ் ஏறுறது? அப்புறம் யார் தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க 26ல? 26ல் ஆட்சி வரை நல்லா மக்களை படித்தவங்களா அந்த இலவசத்தை யார் அறிவிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு போடுங்க ஓட்டு. இலவசம் கொடுக்கல மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு எல்லாரும் அதுவும் இருக்குது. காசு கொடுக்காமையும் ஓட்டு போட மாட்டாங்க. காசுக்கு மக்கள் வந்து நீ ஓட்டில் கெழிச்சிட்டினா 5 வருஷத்துக்கு நீ பிரியாணி துட்டுற, ஒரு நாளைக்கு அவங்க பிரியாணி துட்டுனா அந்த 1000 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 1000 ரூபாய் நீ கொடுக்குறதுனால நீ கொடுக்காத, கம்முன்னு மூட்டை கட்டி வச்சுக்கோ. அவங்க ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போடணுமோ போட்டு போயிடுவாங்க. காசு கொடுக்காதீங்க, கவுன்சிலர்கிட்ட கொடுக்காதீங்க, வார்டு நம்பர்கிட்ட கொடுக்காதீங்க. ஒரு சிஎம் தான் மூட்டை கட்டி அந்தந்த தொகுதியில் ஒரு ஓட்டு கூட செதற விடக்கூடாது. நீ மூக்குத்தி கொடுப்பியோ, கம்மலை கொடுப்பியோ, தாலியை கொடுப்பியோ, ஒரு ஓட்டு கூட செதற விடக்கூடாது. செதற விட்டா செருப்படி விழும். அது அந்த காலத்தில் சசிகலா சொன்னதுதான், இந்த காலத்தில் ஸ்டாலின் சொல்கிறாரு. புரியுதுங்களா? இது மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பயந்து என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு வீட்டுக்கு பொம்பளைங்கிட்டு மூக்குத்தியும் கம்மலுங்க குத்து ஓட்டு போடுன்னு கொடுக்க வீடை தேடி 3:30 மணிக்கு கத்தாட்டி காசு கொடுத்து ஓட்டு போடுன்றாங்க. எப்போ கொடுத்தாங்க? எல்லாரும் ஏரியாவில், அதான் ஸ்டம்மு ஏரியா உங்களுக்கு அந்த மாதிரி தட்டி கொடுத்தாங்களா? நான் போட்டா பிடிச்சி தட்டி கொடுத்தேன்னா போட்டா பிடிச்சி காட்டுறீங்களா நீங்கள்? சார் நீங்க அதை எங்கள் ஏரியாவில் கொடுத்தாங்க, எங்கள் ஏரியாவில் அதனால தான் கேக்குறேன். கொடுக்குறாங்க. வாங்குனீங்க. நான் வாங்கலை, நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், நான் வாங்க மாட்டேன். கம்யூனிஸ்டே காசு வாங்கிட்டு தானே இல்லை கம்யூனிஸ்டுக்காரங்க பெருந்தலைவருங்க பெட்டி வாங்குறாங்க. நாங்கள் இந்த ஆட்டோ சங்கத்தில் சிஐடி சங்கம் நாங்கள் வாங்குறதில்ல. எங்களை கண்ட தோழர் கொடி ஓட்டுங்க, கொடி பிடிங்க, போஸ்ட் ஓட்டுங்க, அதுக்கு தான் கூப்பிடுவாங்க. கண்டி எங்களை கூப்பிட்டு பெட்டி கொடுக்க மாட்டாங்க. பட்டி கொடுத்தா எங்களோட காசு, எங்களோட உழைப்பை ஃப்ரீயாக வாங்கின்னு அவங்க எம்எல்ஏ ஆகிடுவாங்க.